வாக்குவாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3ல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பகுதியில் இருக்கிற குருவினாவுக்கான ஆன்சரை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரே வரி தான் ஆன்சர். இதை கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படி எழுதுறீங்கன்னா, நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கான பொருள் அப்படின்னு எழுதிட்டு பிறருக்கு உதவி செய்யாதவன் அப்படின்னு எழுதலாம். பிறருக்கு உதவி செய்யாதவன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நமக்கு உரிமையானதாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நடுநிலையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்துலையுமே நடுநிலையாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. கடமை தவறாமல் பணி செய்ய வேண்டும். நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும். கடமை தவறாமல் பணி செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, பிறர் பால் இரக்கம் காட்ட வேண்டும். இத்தகைய பண்புடையோருக்கு இவ்வுலகம் உரிமையுடையதாகும். மற்றவங்க மேலே அன்பு காட்டணும், இரக்கம் காட்டணும். இத்தகைய இந்த பண்புலாம் இருந்து நான் நடுநிலையாக இருக்கணும், கடமை தவறாமல் பணி செய்யணும், மற்றவங்க மேலே இரக்கம் காட்டணும். இந்த 3 பண்புகளும் இருந்தால் நம்ம இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும். எது பேணி காக்கணும்னா ஃபர்ஸ்ட் உயிரினும் ஓம்பப்படும். இந்த வரி இதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. இதுக்கு நடு ஊருள் நச்சு மரம் பழுதற்றது வரும். அடுத்து பாருங்க, ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படின்னா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. செல்வம் பெருகுவதும் வறுமை சேர்வதும் எதனால் என வள்ளுவர் உரைக்கின்றார். இதற்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். நம்ம திருக்குறளே பார்த்தோம் அதற்கான ஆன்சரை. அதில் கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின். முயற்சி செய்தால் ஒருத்தவங்களுக்கு செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க. முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு என்ன வருமா, வறுமையே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே சேரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம குருவினா பார்த்தோம். அடுத்து சிறுவினா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.